உடம்பு சுத்தமாக முடியல. ஏற்கனவே ரத்தம் இல்லை, இருந்தாலும் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம வேலை நம்ம தான் பார்த்துக்கணும், வீட்டு வேலை. இன்றைக்கி நிறைய வேலை, உடம்பு அப்படியே அங்கங்கே அப்படியே வலிக்குது. இன்னும் 10 பேர் எழுந்து நம்மளை அடித்த மாதிரி அங்கங்கே கை கால் உடம்பு முதுகு எல்லாம் வலிக்குது. இதில் வர ஸ்கூலுக்கு வர போகணும் திங்கக்கிழமை. என்ன பண்ண போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், உடம்பு இப்பயே ஆட்டம் காணுது. இப்போ தூங்க வந்துட்டேன், தூக்கம் சுத்தமாக வராது. ஏன்னா ரத்தம் இல்லாதனால தூக்கம் வராது கிடையாது. நல்லா தூங்கினா தானே உடம்பு நல்லா இருக்கும். சுத்தமாக தூக்கம் வரதில்லை. விடிய 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 முழிச்சிட்ருக்கேன். வெடிக்காலம் 5 மணிக்கு 5:30 மணிக்கு தான் தூக்கமே வருது. ரத்தம் இல்லாதனால எவ்வளோ அடிப்படுது பாருங்கள். தண்ணி கூட எடுத்துன்னு வச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சி நைட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கூட எடுத்துன்னு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் தூங்குவாங்க பாவம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க தூங்குறாங்க. யாரையும் சொல்லி தப்பு கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அது பத்தாமல் வர இப்போ நைட்டில் போய் ஐஸ்கிரீம் வர சாப்பிட்டுட்டேன். என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. முடியலங்க, சுத்தமாக முடியல. இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் ஏற்றிட்டு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ரத்தம் ஏற்றிட்டு போனீங்கன்னா ஒரு 2 மாதம் நீங்கள் வேலை செய்யாதீங்க, பெட் ரெஸ்ட்டில் இருங்க. அப்போ தான் ரத்தம் வந்து உடம்புல ஊறும், கொஞ்சமாவது நிற்கும். ஐயோ கை வலிக்குது, நம்ம எப்படிங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் செய்தங்க, நமக்குன்னு செய்கிறதுக்கு ஒத்துரும் கிடையாது. இப்போ ப்ளட்டு கம்மியானதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் காட்டும். இந்த லெஃப்ட் ஹேண்டு, இந்த ஹார்மு, முதுக்கு பின்னாடி இந்த ஹார்மு, இந்த கை எல்லாம் வலிக்குது. மூச்சு விட சிரமமாக இருக்குது. நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் ஓடி ஓடி செய்தேன். நமக்குன்னு செய்யும்போது ஒத்துணும் இல்லை. நம்ம யார்கிட்டையும் வர போய் கேட்கறது கிடையாது. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா கூட என் பிள்ளைங்களுக்கு நான் காசு எடுத்து வச்சுட்டு போவேன். ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே சொந்தக்காரங்க இருக்காங்க, யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி நானும் பழகிட்டேன் பசங்களை. என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்குன்னு போய் நிற்க மாட்டாங்க. மற்ற விஷயத்துக்கு போவாங்களே தவிர சாப்பாட்டுக்குன்னு போய் நிற்க. எங்கே போனாலும் வீட்டில் செய்து வச்சுட்டு போயிடுவேன். ஒரு 3 நாள் 4 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல, சுத்தமாக முடியல. தயவுசெய்து நல்லா இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. அடுத்தவங்களுக்காக செய்து உடம்பை இழைச்சிட்டு நீங்கள் பின்னாடி